நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் பெரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 682வது வீடியோ. இந்த வீடியோவில் இருக்க லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 170 நாமாவளி பார்த்தாச்சு. 171லேருந்து இன்றைக்கி பார்க்கணும். டு ஸ்டார்ட் வித் அம்பாள் என்னுடைய கேரிகேச்சர். இப்போ 171லேருந்து பார்க்குறேன். நான் படிச்சுடுறேன். லோபநாசினி நிம்சயஜ்ஞா சம்சயஜ்ஞி நிர்பபா பபநாசினி நிர்விகல்பா தராபாதா நிர்பேதா பேதநாசினி நிர்நாச மிருத்யுமதினி நிஷ்கிரியா நிஷ்பரிக்கிரக நிஸ்தூலா நீலஜகுரா நிரபாய நிரத்தய துர்லபா துர்கமா துர்கா துர்கஹந்தி சுகப்பிரதா துஷ்டதூர துராச்சார சமனி தோஷவர்ஜித சர்வஜ்ஞா சாந்தகுருண சமானாதிகவர்ஜித சர்வசக்திமிகி சர்வமங்கள. அது 200வது நாமாவளி முடிகிறது. சரிப்பா, பார்க்க போகிறோம். லோபநாசினி, லோபத்தை நாசம் செய்பவள். லோபம் சகல நல்ல குணங்களையும் அழித்து விடுமாதனால லோபத்தை நாசம் செய்வது முக்கியம். அம்பாள் பக்தர்களின் லோப குணத்தை நாசம் செய்கிறாள். இந்த லோபம்னா என்ன? லோபம்னா பிஷனாயித்தனம். அந்த லோபம் இருக்கக்கூடாது. சரி, 172 நிசம்சய சந்தேகமற்றவள். 173 சம்சயக்னி சந்தேகத்தை போக்குபவள். இவ்விரு நாமாக்களை சேர்த்து பார்ப்பதே எளிது. அம்பாளே ஒரு குரு ரூபணி. ஒரு உபாசகன் தனக்கும் மந்திரத்துக்கும் தேவதைக்கும் தேவதையை குறிக்கும் எந்திரத்திற்கும் தன் குருவிற்கும் ஐக்கிய பாவனையை வளர்த்து கொள்ள வேண்டும். தே ஆர் டிஃபரெண்ட் ஒன் அதர் நம்ம நினச்சக்கூடாது. அப்போதான் ஐக்கிய சந்தானம் வரும்னு சொல்லியிருக்கு. குரு தானே சந்தேகங்கள் இல்லாதவராக இருக்க வேண்டும். தத்துவங்களை நன்கு போதித்து சிஷ்யனை சந்தேகங்களை போக்குவராக்க வேண்டும். காத்தால் ஒரு தமாஷை நடந்தது. நாதன் என்னுடைய சிஷ்ய பையன்தான், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னுவோம். நான் என்னோட ப்ரொனன்சியேஷனில் தப்போ தெரியல எனக்கு. இந்த பாலாமந்திரை சொல்லும்போது சௌஹூ நான் சொல்ல மாட்டேன். ஓ மைன் கிளீன் சௌக்லி மை இன்னும் சொல்கிறதில்ல. SOUH தான் நான் சொல்கிறது. சரி, நான் திருப்பி சக்கரவர்த்தி கிருஷ்ணகுமார் ஆல்சோ நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்? சௌஹு தான் சார் சொன்னேன் இல்லைங்கன்னா. தெர் இஸ் நோ நெசசிட்டி டு சே சௌஹு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓ மைன் கிளீன் சௌக்லி மை அதுதான். சரி, நான் காத்தால் பாலாமத்தை சொல்லும்போது அவன் எனக்கு இது பண்ணுற மாதிரி அமிச்சுதான். நான் தான் இல்லைப்பா சௌஹு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தேன். இதுக்கு சொல்கிறேன், சந்தேகம் வரக்கூடாது. நான் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியாச்சு அந்த இதை. ஏன்னா எனக்கு பாலாமந்திரம் பல லட்சங்களை ஜபிச்சிருக்கேன் நான். ஸோ அப்பயே அதில் அம்பாள் இருப்பேன். அதாவது சாதகனுடைய மனசு தான் பார்க்குறாவா. ஹவு யூ ஆர் ப்ரொனன்சிங்கிறது எப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் 2 ways. நான் திருப்பி சொல்கிறேன், அம்பாள்கிட்ட நம்ம நெருக்கமாக இருக்கணுன்றது பாவனை தான் மெயின். இதில் நீங்கள் மந்திரங்களை விதத்தில் எதாவது பண்ணால் கூட இது வேறு. இந்த தேவி மகாத்மியால் படிக்கும்போது நித்தியப்படி பாராயண கிரமத்தில் வரும்போது அதெல்லாம் தப்பு வரக்கூடாது. நமக்கு தெரியும் ஷவுன்றது. ஷவுஹூன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் சௌஹூன்னு சொல்கிறா. சரி, டிபெண்ட்ஸ். நான் அது குறையே சொல்ல விரும்பலை. என்னோட மெத்தட் இதுதான். ஓ மைன் கிளீன் சௌக்லி மையம். ஒரு காலத்தில் நிறையா சொல்லி இருக்கா மாறுக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே நான் முன்னாடியே பதிவிலே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த சந்தேகம் யாருக்கு வர வேண்டாம். நிர்பவா 174 உற்பத்தி இல்லாதவள். இதுவும் பிரம்மத்தின் ஒரு அடையாளம். பவனாசினி 175 சம்சார பந்தத்தை அழிப்பவள். அதுக்காக தான் அம்பாள் இந்த கோடரை ஆட்ட வச்சிட்ருக்கா, இல்லை பாசக்கயிறு வச்சிட்ருக்கா. இந்த சம்சார பந்தத்தை கட்டி எடுக்கிறதுக்காக தான் அதெல்லாம். 176 நிர்விகல்பா இல்லாத வஸ்துவை சொல்லால் மட்டுமே தெரிவிக்கும் அறிவு இல்லாதவள். யோக சூத்திரம் சொல்கிறது, சப்த மாத்ரானுபதி வஸ்து சூன்யா விகல்ப சப்தத்தால் மட்டும் குறிக்கப்படும் இல்லாத வஸ்து.
முயல் கொம்பு, குதிரை கொம்பு மனதில் மட்டும் தோன்றும் பொருள் உண்மையான அல்ல. சும்மா குதிரை கொம்பாட்டம் இருக்குன்றா, குதிரை கொம்பா இருக்கு இல்லை, வேணா அந்த யூனிகார்னோட கொம்பாட்டம் போட்டிருப்பான், அதெல்லாம் உண்மையான இல்லை. அது 177. நிராபாதா, கலக்கமில்லாத புத்தியை உடையவள், கிழிஞ்சலை வெள்ளி என்று தவறாக நினைத்து மனம் கலக்கமடைகிறது. பல 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 உள்பாகத்தை கிழிஞ்சல் ரெண்டு பீஸ் ஆச்சுன்னா கடற்கரை ஓரத்துக்கு வெள்ளியாட்டம் தெரியும், பார்த்தாது அது வெள்ளியா கிடையாது, கிழிஞ்சல் தான். பட் நம்ம மனசு வந்து நம்ம காமிக்கிறது. 178. நிர்பேதா, பேதம் இல்லாதவள், வேற்றுமையான புத்தி ஏற்படக்கூடியது ஒன்று அம்பாளுக்கு இல்லை, அதனால் நிர்பேதான் அம்பாளுக்கு பேர். அடுத்ததாக பேதநாசினி, பேதத்தை ஒழிக்கிறா. நம்ம கிட்ட இருக்க பேதத்தை அம்பாள் வந்து ஒழிச்சிடுறா. பக்தர்களுக்கு தத்துவ ஞானத்தை உண்டு பண்ணி பேதை உடைப்பை அளிக்கிறாள். 180. நிர்நாசா, முடிவற்றவள், அழிவில்லாதவள். நாசம் என்றால் முடிவு, அழிவு, இது இல்லாதவள். அடுத்து மிருத்யுமதனே. 181. பக்தர்களுக்கு மரணம் இல்லாமல் செய்பவள், பரமேஸ்வர காலகாலனாக மார்க்கண்டேயரை யமபயத்திலிருந்து காப்பாற்றியது போல் அம்பாளும் தன் பக்தர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறாள் வருது. மரணம் சரீரத்துக்கு மட்டும்தான், ஆத்மாவிற்கு இல்லை. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது எப்பயுமே. ஞானத்தை பக்தர்கள் உணர செய்கிறாள். தத்துவ ஞானத்தை தயிரை கடைந்து வெண்ணையை பிரித்தெடுப்பது போல் மரணம் என்ற பயத்தை நன்கு கடைந்து தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தி பயத்தை போக்குகிறாள். நிஷ்கிரிய. 182. செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாதவள், கிரியைகள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்று நிறுவப்படும். இவை இரண்டு அம்பாளுக்கு கிடையாது. தான் ஒன்றும் செய்யாமலேயே கிரியை இல்லாமலேயே கர்த்தா ஆகிவிடுகிறாள். உதாரணமாக விஷ்ணு புராணத்தை சொல்படி வாசனையில் உள்ள பொருள் இருப்பதனாலேயே மனம் அலங்கரிக்கப்படுகிறது, பரமேஸ்வரர் இருப்பதனாலே உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நிஷ்கிரியால் வந்து செய்ய வேண்டும் காரியம் எதுவுமே இல்லாத பாவம். நிஷ்பரிக்கிரகா. 183. ஒன்றையும் பரிசாக பெற்றுக்கொள்ளாதவள். பரிக்கிரகம் என்றால் மேதினி என்ற அகராதியின்படி பரிசனங்கள், வேலையாட்கள், மனைவி, பரிசு மூலம் ஆதி என்று அர்த்தம். அம்பாள் ஜெகதையை சிருஷ்டித்து செய்து காப்பாற்றி சம்ஹாரம் செய்கிறாள். அவளுக்கென்று எதுவும் புதிதாக கிடைப்பதில்லை, அதனால் நிஷ்பரிக்கிரகா. அவள் ஆதியற்றவள், அதனால் நிஷ்பரிக்கிரகா. நிஸ்தூலா. 184. ஒப்பற்றவள், ஓமைக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாததால் நிஸ்தூலா, வேறு எதையும் வைத்து அவளை எடை போட முடியாது. 185. நீலசுகுரா அப்படின்னா கருநீலம் நிறத்தால் அழகாக தோன்றும் கூந்தல் உடைவள். அம்பாளுடைய கூந்தல் வந்து கருநீல கலர்ல இருக்கா. நிர்பயா, அழிவில்லாதவள். நிர்பாயா, அபாயம் என்றால் அடியோடு அழிதல், அது இல்லாதவ. 187. நிரத்தயா, வரம்பை மீறாதவள். விஸ்வம் என்ற அகராதியில் வரம்பு மீறுதல், தண்டனை, எதிர்ப்பு அல்லது இடைஞ்சல், குற்றம், தவறு, தேய்ந்து மெலிந்து போதல் என்று எனப்படும். அம்பாள் முத்தொழில் புரிவர்களுக்கும் ஜகத்திற்கும் பல வரம்புகளை ஏற்படுத்தி நேதி என்ற அந்த வரம்பிற்கு உட்படாதவள். 188. துர்லபா, எளிதில் அடைய முடியாதவள். யோகிகளால் கூட இனி சகுன நிலை உபாசிக்கப்படுகிறது. 189. துர்கமா, எளிதில் நெருங்க முடியாதவள். துர்கனால கோட்டை உள்ள இருக்காவோ. யோகிகளால் கூட சாதாரணமாக சாதனை செய்து நெருங்குவது சுலபம் இல்லை, ஆகையால் துர்கமா. சுலபமாக அடையக்கூடியவள் என்று ஒரு அர்த்தம். ஆனால் வந்து துர்கமன் என்ற அசுரனை வதம் செய்தது என துர்கா அவதாரம் பண்ணும்போது துர்கமன் அழிக்கிறாவ. 190. துர்கா, துர்கை என்ற பெயருடையவள். முன் நாமாவளி சொன்னபடி துர்கமன் அசுரனை வதம் செய்வதால் துர்கா என்ற சப்தசதியிலும் மற்றும் லட்சுமி தந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 191.
துர்க்கஹந்திரி, துக்கத்தை போக்குபவள், சம்சாரத்தில் ஏற்படும் துக்கத்தை போக்குகிறாள். 192 சுகப்பிரதா, சுகத்தை தருபவள். துக்கம் போனால் மட்டும் போராது, சுகமும் வேவே. துக்கம் மட்டும் போனால் போதுமா, சுகம் வேணுமா இல்லையா? அப்போ தான் நம்ம மன சந்தோஷம் அடையும், அது தராகும். 193 துஷ்ட தூரா, துஷ்டர்களால் அடைய முடியாதவள். அவங்கள்ட்ட தூரத்தில் இருக்கா, தோஷமுடையவர்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பதால் அடைய முடியாதவள். அடுத்து 194 துராச்சார சமனே, கட்ட நடத்தை அடக்குபவள். ஆச்சாரத்தை, கட்ட நடத்தை அடக்குபவள். சாஸ்திரங்கள் விரோதமான வழக்கம் நடத்தை துராச்சாரமாகும். பின்னர் பலஸ்ருதியிலும் நித்திய கர்மாக்களை செய்யாதாலும் தடுக்கப்பட்டவளை செய்வதாலும் அது தண்ணி அடிக்கிறது, இது பண்ணுறது, பிராமணமே மாம்சம் சாப்பிட்றது, இதெல்லாம் கெடுதல். ஸோ அதெல்லாம் செய்யும்போது அவன் அடக்கிறா. ஸோ அம்பாள் உபாசாரமும் ரொம்ப அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி ஸ்ரீலோபமாக இருக்கக்கூடாது. அம்பாள் உபாசனை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அவன் ஸ்ரீலோலனாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் தாயாராகவும் சகோதரியாகவும் தான் பாவிக்கணும். தோஷவர்ஜிதா 195 தோஷம் இல்லாதவள். தோஷம் என்பது மனம், வாக்கு, செயல் என்ற மூன்றையும் விருப்பு வெறுப்பு இவைகளில் பிரதிபலிப்பாலை கெடுப்பது. விருப்பு வெறுப்பு இல்லாதால் தேவி தோஷமற்றவள். 196 சர்வஜா, சர்வஜான எல்லாத்தையும் அறிஞ்சவ, ஞானம் உள்ளவ. தேவி புராணத்தில் சொல்லிருக்கு, சர்வஜா சர்வவேத்ருத்வா என்று சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் அறிவதால் சர்வஜான்னு சொல்லப்படுறது. சாந்த கருணா 197 அதிகமான கருணை. அம்பாவை தான் பண்ண முடியாது. சாந்த கருணா, அவ்வளோ அபரிதமான கருணையை கொண்டவள். 198 ஷமானாதிக்கு வர்ஜிதா, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவள். அது 199 சர்வசக்தி மிகி, எல்லா சக்திகளையும் உடையவள். உலகம் பிரம்மமயம் என்று சொல்வதால் உலகத்திற்கும் பிரம்மத்துக்கும் பேதம் என்று இல்லை. இந்த இடத்தில் மய என்ற விகுதி அபேதத்தை காட்டுகிறது. அதே போல் இந்த நாமாவளியும் அம்பாளுக்கும் மற்றும் பாலை பகலை முதலிய சக்திகளுக்கு வேறுபட்டவள் அல்ல, எல்லாம் ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. சகல தேவர்களுடைய சக்தி சமூகரூபமானவள். எல்லா தேவர்களுடைய சக்திகளும் அம்பாளின் விபூதிகள். அதனால தான் அதாவது எங்கள் அத்திம்பே சொல்வார், கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் அம்பத்தூரில். ஹி லிவ்ட் அபவுட் 80 years 82 years வரைக்கும் இருந்தார் அவர். நல்லா அம்பாள் உபாசனை. இப்போ சாந்த சௌரபி கிருஷ்ணமூர்த்தினா அதுபடியே இருந்தார், பெரிய அத்திம்பேர் அவர். அவர் சொல்வார், சபரிவார பரிவாரதா தேவதா சகித அப்படின்பார். இந்த சபரிவார பரிவாரதான அம்பாளோட சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்துடும். அதில் 200வது நாமாவளி சர்வமங்களா, எல்லா மங்களத்தையும் உடையவள். அவைகள் அனைத்துக்கும் மூலமாக இருப்பவள். தேவி புராணத்தில் சர்வாணி ஹிருதயஸ்தானி மங்களானி சுபானிச ஈப்சிதானி ததாதீதி தேனல்ல சர்வமங்களான்னு சொல்லியிருக்கு. அதை இங்கே கோடிட்டு காமிக்கிறார். சர்வமங்களா என்ற திதிநித்யா தேவி என் பேர். ஆகையால் சர்வமங்களா தேவியின் மந்திரத்தில் உள்ள பிரணவத்தை குறிக்கிறது. இப்போ நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் கூட சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தான் போட்டுப்பார். அம்பாள் பேர் சர்வமங்களா. இதை சொல்லி இந்த 200வது நாமாவளியை முடிவு செய்கிற லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இன்றைய பதிவு இதோட நிறைவேறாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த இது ஷேர் பண்ணுங்க. அது போதும் எனக்கு. இதோட பதிவும் நிறைவு செய்கிறேன்.